நேரம் காலை 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவசரமாக தெருவுக்கு இறங்கும்போது பஸ்ஸும் வந்துவிட பஸ்ஸில் ஏறிக்கொண்டேன். கதவருகில் ஒரு சீட் காலியாக இருக்கவும் அமர்ந்து கொண்டேன். பஸ்ஸினுள்ளிருந்து ஏதோ ஒரு துர்வாடை வீசிக்கொண்டிருந்தது. நேரம் செல்ல செல்ல நாற்றமும் அதிகரித்தது. யாரோ காலில் எதையோ மிதித்து கொண்டு வந்து பஸ்ஸில் ஏறியிருப்பார்கள் போல. என்ன மனிதர்கள் இவர்கள் என்று எரிச்சலாக வந்தது. எப்போது நான் இறங்கும் இடம் வரும் என்றிருந்தது எனக்கு. 15 நிமிடங்களில் எனது இறக்கத்தில் இறங்கி கொண்டேன். காலை வெயிலை நுகர்ந்தவாறே ஆஃபீஸுக்குள் நுழைந்து இருக்கையில் அமர்ந்த போது மீண்டும் அதே துர்வாடை. என்னடா இது, இந்த நாற்றம் மூக்கிலேயே ஒட்டி கொண்டு விட்டதா எதற்கும் என்று என் காலணியை பார்த்தபோதுதான் ஒரு மூலையில் ஒட்டி கொண்டிருந்தது அந்த அழுக்கு. விரைவாக எழுந்து கழிவறைக்குள் சென்று கால்களையும் காலணிகளையும் நன்றாக கழுவி கொண்டு வந்து விட்டேன். அப்போதே சுத்திகரிப்பு பணியாளரும் வந்துவிட அவரிடமும் விஷயத்தை சொல்லி தரையையும் நன்றாக துடைத்த பின்புதான் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டிருந்தேன். இப்படிதான் பல பொழுதுகளில் அழுக்குகளும் துர்வாடைகளும் பிழைகளும் தவறுகளும் நம்மிடமே இருப்பது தெரியாமல் அடுத்தவர்களிடம் இருப்பதாக அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாம் நமது காலணிகளையும் கழுவ வேண்டியிருக்கிறது, அடுத்தவர்களை கழுவுவதற்கு முன்பு. நன்றி.